வடக்கு, வடமத்திய, கிழக்கு, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 1 மணியின் பின்னர் 75 மில்லிமீட்டர் வரையிலான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் இடைக்கிடையே காற்று 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். இதுவரை காணப்பட்ட நிலைமைகளின் அடிப்படையில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தற்போது குறைவடைந்து வருகின்றது. எனினும் நிவாரணம் வழங்கும் செயல்பாடு தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. 117 எனும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் தொலைபேசி இலக்கம் 24 மணித்தியாலமும் செயல்பாட்டில் உள்ளது. மண் சரிவு ஏற்பட்ட இடங்கள், கற்பாறைகள் சரிந்து வீழ்ந்த இடங்கள், வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட இடங்கள் நிவாரணப் பணிகள் இடம்பெறுவதுடன் புனரமைப்பு பணிகள் இடம்பெற்று வருகின்றன. அனர்த்த வலயங்களாக அடையாளப்படுத்தப்பட்ட இடங்களுக்கு செல்வது, பார்வையிடுவது ஆபத்து. அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம். அதிகாரிகளின் ஆலோசனை கிடைக்கும் வரை பாதுகாப்பான இடங்களில் தங்கியிருங்கள். உங்களுக்கான சகல நிவாரண வேலை திட்டங்களும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படுகின்றன. இந்நிலையில் மழையுடன் கூடிய நிலைமை மீண்டும் காணப்படுகின்றமையினால் கண்டி, கேகாலை, குருநாகல் மற்றும் மாத்தளை மாவட்டங்களுக்கு மண் சரிவு குறித்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கண்டி மாவட்டத்தின் அதிரலியாத்த, யாட்டினுவர, உடுதும்பர, பாத்தகேவாஹெட்ட, மெதுதும்பர, பஸ்பாகே கோரல, தெல்தோட்ட, பூஜாபெட்டிய, கங்கஹியல கோரல, பன்வில, கங்கவட்ட கோரல, உடபலாத்த, ஹாரிஸ்பத்துவ, குண்டசாலை, மினிப்பே, தும்பனை, அக்குரனை, உடனுவர, தொலுவ மற்றும் பாத்ததும்பர ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கே அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேகாலை மாவட்டத்தின் கேகாலை, கலிகமுவ, மாவனல்ல, புலத்கோஹோபிட்டிய, அரநாயக்க, யட்டியாந்தோட்ட, ரம்புக்கனை மற்றும் வரகாபுல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. குருநாகல் மாவட்டத்தின் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள பிரதேசங்களாக மாவத்தகம, மல்லவபிட்டிய மற்றும் ரிதிகம் ஆகிய பிரதேசங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. மாத்தளை மாவட்டத்தின் வில்கமுவ, நாவுல, பல்லேபொல, அம்பகாங்கோரல, லக்கல, பல்லேகம, ஒக்குவல, ரத்தோட்ட மற்றும் யட்டவத்த ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் குறித்த பிரதேச செயலக பிரிவுகளில் அவதான வலயங்களாக குறிப்பிடப்பட்டுள்ள பகுதிகளில் உள்ள மக்கள் இன்று முதல் எதிர்வரும் 19ஆம் தேதி வரை பாதுகாப்பு மத்திய நிலையங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நேற்றைய தினம் வெளியிடப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. 4 மாவட்டங்களின் 41 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்ட வெளியேற்றல் சிவப்பு எச்சரிக்கை தொடர்ந்தும் அமலில் உள்ளது. 4 மாவட்டங்களில் 31 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 2ஆம் கட்டத்தின் கீழ் அவதானமாக இருக்குமாறான எச்சரிக்கை அமலில் உள்ளது. அதற்கு மேலதிகமாக முதல் கட்டத்தின் கீழ் விழிப்புடன் இருக்குமாறு 4 மாவட்டங்களின் 19 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்ட அவதான எச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவப்பெயர்ச்சியினால் ஓரளவு மழை வீழ்ச்சி கிடைக்கப்பெறும் என எதிர்பார்க்கின்றோம். அதனால் ஆபத்தான பகுதிகளில் உள்ள மக்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும். அபாய நிலையை உணர்ந்தால் அந்த இடத்திலிருந்து வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்துகின்றோம். அத்துடன் பாதுகாப்பு மத்திய நிலையங்களில் உள்ள மக்கள் அங்கேயே தொடர்ந்தும் தங்கியிருக்குமாறும் தேவையற்ற பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் எனவும் கோருகின்றோம். இந்நிலையில் 25 நீர்த்தேக்கங்கள் மீண்டும் வான்பாய ஆரம்பித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. எதிர்காலத்தில் மழை ஏற்பட்டால் தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் நீர்மட்டம் கட்டுப்படுத்தப்படுவதாக நீர்ப்பாசன பணிப்பாளர் LS சூரிய பண்டார தெரிவித்தார். சராசரியாக சகல நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட முடியாது. மழை வீழ்ச்சியுடன் குறித்த நிலை மாற்றமடையும். 25 நீர்த்தேக்கங்கள் வரை வான்பாய்ந்து வருகின்றன. பிரதானமாக தெத்ரோயா, ராஜாங்கனை, கலாவுயா, நாச்சாதுவ, உடுகம், வெகரகல உள்ளிட்ட நீர்த்தேக்கங்கள் வான்பாய்ந்து வருகின்றன. எதிர்காலத்தில் கிடைக்கப்பெறும் மழை வீழ்ச்சிக்கு அமைய நீர்த்தேக்கங்களின் கொள்ளளவை குறைப்பதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நீர்த்தேக்கங்களின் தாழ்நில பகுதியில் உள்ள மக்களுக்கு குறைந்த பாதிப்புகள் ஏற்படும் வகையில் நீர் விடுவிக்கப்படும். எதிர்காலத்தில் கிடைக்கப்பெறும் மழை வீழ்ச்சிக்கு அமைய இடைக்கிடையே அறிவிப்புகளை வெளியிட எமது அலுவலகம் 24 மணித்தியாலமும் செயல்படும். குறித்த அறிவிப்புகள் தொடர்பில் அவதானத்துடனும் விழிப்புடனும் இருங்கள். மொரகாக்கந்த நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் தற்போது முழுமையாக நிரம்பியுள்ளது. நீர்த்தேக்கத்தின் வான் கதவுகள் இதுவரை திறக்கப்படவில்லை என்பதுடன் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நீர் முகாமைத்துவத்தை மேற்கொள்ள உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என நீர்த்தேக்கத்திற்கு பொறுப்பான பொறியியலாளர் தெரிவித்துள்ளார்.
இந்நிலையில் கடந்த காலங்களில் மொரகாகந்த நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டமையினால் மொரகாகந்த நீர்த்தேக்க பாலத்தை அண்மித்த பகுதிகள் மற்றும் வீதிகள் சேதமடைந்தன. பெரும்பாலானவர்கள் குறித்த பகுதிக்கு சென்று பார்வையிடுவதுடன் புகைப்படங்கள் எடுப்பதையும் அவதானிக்க முடிகின்றது. அபாயமிக்க குறித்த பகுதிக்கு சென்று இவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.